Welcome to my channel. இன்னைக்கு 8th maths chapter 2 measurementsல exercise 2.2ல first பாருங்க find the perimeter and the area of the given below கொடுத்திருக்காங்க. somewhat pi உடைய வேல்யூ வந்து 22/7. இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கு and then somewhat ஒரு arc இருக்கு. ஓகே அவங்க கீழ பேஸ் வந்து 10 அந்த ஹைட் வந்து L into B. ஓகே லென்த் அண்ட் பேஸ் கொடுத்திருக்காங்க 7 and 10 கொடுத்திருக்காங்க. somewhat இந்த ஆர்க்குக்கு நம்மளுக்கு இதோட ரேடியஸ் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க டயாமீட்டர் அப்போ 7/2 இது கொடுத்துருக்க மாட்டாங்க கொஷனில் வி ஹாவ் டு மேக் இட் 7/2ன்னு வச்சுக்கலாம். ஓகே இப்போ இந்த லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் பாருங்கள் லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் செமி சர்க்கிள் இது ஒரு செமி சர்க்கிள் தானே அப்போ 1/2 × 2πr. ஓகே இங்கே இருக்க 2 இங்கே இருக்க 2 கேன்சல் பண்ணிடுங்க அப்போ மீதி πr மட்டும் தான் இருக்குது பையோடைய வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் தட் வி ஹாவ் டு ரைட் 22/7 இன்ட்டு ஆருடைய வேல்யூ 7/2 வி ஹாவ் டு மேக் இட். ஓகே இங்கேருந்து எழுதியிருக்கோம் சரி. ஓகே ஃபர்தரா இந்த 7 and this 7 cancel 1 2 2 1 2 2. okay அப்போ length of the arc of the semicircle வந்து 11 meter. okay இது டோட்டலாக வந்து இந்த length of the total வந்து 11 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ பெரிமீட்டர் வேணும். பெரிமீட்டர்னா ஃபார்மேட் என்ன sum of all length of the sides that formed close the boundary. ஓகே இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸ் கூட சைட்ஸும் ஆட் பண்ணுறது தான். இங்கே 10 மீட்டர் அப்படின்னா இது 10 மீட்டராக இருக்கும். இங்கே 7னா this sides also 7 and then இந்த பவுண்ட்ரி க்ளோஸ் பண்ணுறது வந்து ஒரு செமி சர்க்கிள் அது கூட இது 11. ஓகே எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாமா? ஓகே பெரிமீட்டருக்கு சிம்பிள் வந்து P ஈக்குவல் டு 11. ஓகே இது வந்து ஆர்க் ஆஃப் த செமி சர்க்கிள் 10 வந்து ரெக்டாங்கிள். ஓகே அது ஃபர்தரா 7 ஓகேவா? ஓகே 10 இங்கே கீழே லென்த்து 10னா அங்கே மேலே இருக்க லென்த் 7னா 7 மட்டும் எழுதிக்கிங்க அந்த ஹோல் செமி சர்க்கிளுக்கு வந்து 11 எழுதிச்சு. இப்போ ஆட் பண்ணால் P = 38. ஓகே இன்னும் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் பெரிமீட்டர் வந்து P = 38 மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்தராக இப்போ ஏரியா மட்டும் ஓகே ஒரு ஃபிகரில் பார்த்துங்க 2 டேர்ம்ஸ் இருக்குது அதாவது செமி ரெக்டாங்கிள் இருக்குது அண்ட் தென் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஓகே இது சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இது சப்ராக்ட் பண்ணிக்கிட்டால் ரெக்டாங்கிள்லேருந்து ஓகே வி கேன் காட் த ஏரியா. பாருங்கள் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன L into B மைனஸ் செமி சர்க்கிளுக்கு 1/2 × πr². ஓகேவா எல்லோட ஃபார்மேட் வந்து 10 பியோட யூனிட்ஸ் வந்து 7 மைனஸ் 1/2 × பையோட வேல்யூ ஃப்ரம் த கொஷின்ஸ் வி ஹவ் ரைட் 22/7 இன்ட்டு r². ஆல்ரெடி r² நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் 7/2 2 டைம்ஸ் எழுதணும் 7/2 × 7/2. now we have to cancel பாருங்கள் 7 கேன்சல் ஆயிரும் 1 2 2 1 2 2 1 2 2. ஓகே அகெயின் 2 டேபிளை கேன்சல் பண்ணுவோம் 1 2 2 5 2 10 ரிமைனிங் ஒன் 5 2 10 அகெயின் 2 டேபிள் 1 2 2 2 2 4 ரிமைனிங் ஒன் 7 2 4 5 2 7. ஓகே அப்போ 70 10 7s are 70 மைனஸ் 2.75 × 7 அங்கே ரிமைனிங் ஒரு 7 இருக்குது. ஓகே அது விட்டுறாதீங்க. ஓகே இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே 70 எப்படி வச்சுக்கோங்க 7 5s are 35 ரிமைனிங் 3 7 7s are 49 50 51 52 ரிமைனிங் 5 அடுத்தது 7 2s are 14 15 16 17 18 19. ஓகே 70 மைனஸ் 19.25. இப்போ 70 தான் பிக்கஸ்ட் நம்பர் அதுலேருந்து 19.25 இங்கே செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பாரோ வாங்கி சப்ராக்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட் டைம் 10 அதுக்கப்புறம் இது எல்லாமே 9 அண்ட் அட் லாஸ்ட் ஓகே 7 வந்து 6ஆக மாறும். 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 5 9லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 7 பாயிண்ட் வச்சுக்கோங்க 9லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 0 6லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 5 அப்போ 50.75 மீட்டர் ஸ்கொயர் பிகாஸ் ஏரியா ஸோ வி ஹவ் புட் த யூனிட்ஸ் இன் அ ஸ்கொயர். ஓகே ரொம்ப ஈஸியான சம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஓகே இதில் வந்து ரெக்டாங்கிள் அண்ட் செமி சர்க்கிள் 2 இருக்குது. ஸோ செமி சர்க்கிளில் we have to remove that we got the area. okay thank you. try to subscribe my channel.